தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 25/3/2024 திங்கட்கிழமை. உத்திரம் நட்சத்திரம் இன்று காலை 10:59 வரை இருக்கிறது. பிறகு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைக்கு பங்குனி உத்திரம். நேற்றிலிருந்தே பங்குனி உத்திரம் வந்துவிட்டது. இன்றைக்கு காலை 10:59 வரை அந்த பங்குனி உத்திரம் என்ற நட்சத்திரம் இருக்கின்றது. நாம் இன்று முருகப்பெருமான் புகழ் பாட வேண்டும். முருகனை கும்பிட்டால் முன்னேற்றம் கூடும். குமரனை கும்பிட்டால் குறைகள் அகலும். ஆறுமுகப் பெருமானை வணங்கினால் நமக்கு அருளும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும். கந்தன் பேரை இன்று நாம் உச்சரிக்க வேண்டும். கிருபானந்த வாரியார் அவர்கள் சொல்வார்கள், முருகு முருகு என்று நீ உருகு உருகு என்பார்கள். பெருமைக்குரிய டி.எம். சவுந்தரராஜன் ஐயா அவர்கள் சொல்வார்கள், வேலை வணங்குவதே எனக்கு வேலை என்று சொல்வார்கள். இப்படி இறை நாமத்தை நாம் சொல்கின்ற பொழுது இன்று முழுமையாக நாம் கந்தன் புகழ் பாட வேண்டுமாம். கந்தன் பெருமையை நாம் சொல்ல வேண்டுமாம். திருப்புகழ் பாடினால் நமக்கு எதிர்ப்புகள் எல்லாம் விலகுமாம். அதே நேரத்திலே அந்த கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லுங்கள் என்று சொல்லி ஒரு அழகான பாடல் உண்டு. கந்தன் பேரை எந்த நாளும் சொல்லி பாருங்க, நம் கவலையெல்லாம் தீரும், இது உண்மைதானுங்க. செந்தில் வேலன் புகழ் படித்தால் செல்வம் சேருங்க, தேசமெல்லாம் கொடிபறக்கும் வாழ்வை பாருங்க. வரங்கொடுக்கும் தெய்வங்களில் முதலில் நிற்பவன், வாழ்க்கை என்ற சக்கரத்தை ஓட்டிச் செல்பவன், கரங்குடிர கொடுப்பதிலே வள்ளலானவன், கவிஞர்களின் நாவினிலே துள்ளலானவன், பரங்குன்றில் தெய்வ யானை மணந்து கொண்டவன், பாவையவள் வள்ளிக்கும் இடம் தந்தவன், நிறங்களிலே செந்நிறத்தை ஏற்றுக்கொண்டவன், நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்பவன், மனக்கவலை மாற்றுகின்ற மருந்துமானவன். நம்முடைய மனக்கவலையை மாற்றுவதற்குரிய மருந்து யார் என்றால் கந்தன். மனக்கவலை மாற்றுகின்ற மருந்துமானவன், மக்களெல்லாம் போற்றும் விதம் வாழ்வை தருபவன், பணக்குவியல் தந்து நம்மை பார்த்து ரசிப்பவன், பறந்து வரும் மயிலிலேறி சிரித்து நிற்பவன் பாடல். நம்ம கூப்பிட்ட உடனே ஓடியாரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வாகனம் வேணும். நம்ம கார் வச்சிருந்தால் நம்ம அந்த காரில் வரலாம், பைக் இருந்தால் பைக்கில் வருவோம். வாகனங்கள் மனிதர்களே வைத்திருக்கின்ற பொழுது தெய்வங்களுக்கும் வாகனங்கள் கொடுத்தார்கள். அதில் பறந்து வருகிற மயில் முருகப்பெருமானுக்கு வாகனம் என்பதனாலே, பணக்குவியல் தந்து நம்மை பார்த்து ரசிப்பவன், பறந்து வரும் மயிலிலேறி சிரித்து நிற்பவன் என்று அந்த பதிகம் சொல்கிறது. அப்படிப்பட்ட அந்த கந்தன் பேரை இன்று நாம் உச்சரித்தால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும், வளர்ச்சி நமக்கு கூடும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற பொழுது பொருளாதாரம் திருப்தியாக இருக்கின்றது. பணியிடத்தில் உங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். கல்யாணம் போன்ற சுப செய்திகள் வந்து சேர்வதற்கான ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்கின்றது. இந்த உத்திரம் என்பதனாலே இன்று நீங்கள் கந்த பெருமானை சொந்த பெருமானாக நினைத்து நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை பாதை சீராகும், நேராகும். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று பண நெருக்கடி அகல்கின்ற நாள். பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும், நினைத்தது நிறைவேறும். வேலைப்படுவால் இருந்த தடுமாற்றங்கள் அகலும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு சக பணியாளர்களுடன் இருந்த ஆதரவு நேற்று குறைவாக இருந்திருக்கலாம், இன்று மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. மேலதிகாரிகள் மனதிலே நீங்கள் இடம் பிடிப்பீர்கள். இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாள், யோகமான நாள், பொருளாதாரம் நிறைவாக இருக்கின்ற நாள். இன்று மேலும் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ள முருகப்பெருமானை வழிபடுவது உகந்தது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீண் விரயங்களாக விழிப்புணர்ச்சியுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களுடைய ராசிநாதன் புதன் நீச்சம் பெற்றிருக்கின்றார். எனவே உடல்நிலையிலும் வலிமை குறையும், உள்ளத்திலும் பலம் குறையலாம். எனவே எதிர்மறை சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். நீங்கள் அதிலிருந்து விடுபட வேண்டுமானால் நல்ல நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விரயங்கள் கூடுதலாகவும் குடும்பச்சுமை கூடுதலாகவும் தான் இருக்கும் என்பதனாலே விழிப்புணர்ச்சியோடு இருப்பது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கு சிகரம் போல் உயர சிரத்தை எடுத்துக்கொள்ளும் நாள். இன்று செல்வாக்கு மிக்கவர்கள் உங்களுக்கு அருகிலிருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். வாகனங்களில் செல்கின்ற பொழுது கொஞ்சம் கவனத்தோடு செல்ல வேண்டும். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் பிரச்சனைகள் வரலாம். வளர்ச்சி கூட வளைந்து கொடுத்து செல்வதில் தப்பில்லை. உறவினர்களுடன் பழகும் போது ஒரு சில கருத்துக்களை நீங்கள் சொல்லாமல் மனதிற்குள் வைத்துக் கொள்வதே நல்லது. இன்று தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். குருவின் பார்வை இருப்பதால் மனக்குழப்பம் அகலும். நேற்று நடைபெறாமல் இருந்த காரியம் இன்று நடைபெறும். உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு கேட்ட சலுகைகளை மேலதிகாரிகள் வழங்குவார்கள். இன்று நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். லாபாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது லாபம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகும். உள்ளத்தில் தெம்பும் உற்சாகமும் குடிகொள்ளும். அதே நேரத்தில் அந்நிய இனத்தவர்கள் அல்லது அந்நிய மதத்தவர்களின் ஆதரவோடு நீங்கள் எண்ணிய காரியங்களை எல்லாம் எளிதில் முடித்து காட்டுவீர்கள். இன்று மாலை நேரம் மகிழ்ச்சிக்குரியதாக உங்களுக்கு அமையப் போகின்றது.
துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வீடு மாற்ற சிந்தனைகளும் நாடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும் நாள். அயல்நாட்டில் இருப்பவர்கள் எப்பொழுது தாய்நாடு திரும்பலாம் என்று சிந்திப்பர். தாய்நாட்டில் இருப்பவர்கள் எப்பொழுது அயல்நாடு செல்லலாம் என்று யோசிப்பர். அதே நேரம் குருவின் பார்வை இருப்பதனாலே குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு அகலும். அந்த குருவை நீங்கள் பலப்படுத்த வேண்டும். எனவே தொடர்ந்து நீங்கள் வியாழக்கிழமை விரதமிருந்து குருவை வழிபட வேண்டும். குறிப்பாக இன்று உத்திரம் என்பதனாலே, அதிலும் பங்குனி உத்திரமாக இருப்பதனாலே, இன்று தங்கரதம் ஏறி வரும் அந்த முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்குரிய தங்குதடைகள் அகலும். தனவரவும் திருப்தியாக இருக்கும். இந்த மதியத்திற்கு மேல் உங்களுக்கு வரும் பயணம் மகிழ்ச்சிக்குரியதாகவும் ஆதாயம் தருவதாகவும் அமையலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றி செய்திகள் வீடு வந்து சேரும் நாள். வெற்றி வேலனை நீங்கள் இன்று வழிபட வேண்டும். வேலை வழங்குவதே வேலை என கொண்டிருந்தால் உங்களுக்கு இந்த நாளும் பொழுதும் நல்லதாகவே அமையும். உதிரி வருமானங்கள் பெருகி உள்ளம் மகிழப் போகின்றீர்கள். 4ஆம் இடத்திலே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் சுகாதிபதியோடு இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். வியாபாரத்தில் கணிசமான லாபம் கைகளிலே புரளும். நட்பாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நல்ல நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மூத்த சகோதரர்களால் முன்னேற்றம் கிடைக்கின்ற நாள். இன்று முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வரும். தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறலாம். 4ஆம் இடத்திலே சூரியன் இருப்பதால் அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஏழரைச்சனியில் பாதச்சனியின் ஆதிக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பம்பரமாக சுழன்று பணிபுரிவீர்கள். ஆனால் உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். வாங்கிய சொத்துக்களை ஒரு சிலருக்கு நேரிடலாம். விற்றாலும் கூட அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை நாம் வளப்படுத்திக் கொள்ளலாமா என்று கூட நீங்கள் சிந்திப்பீர்கள். ஆனால் நண்பர்கள் ஒரு சிலர் இன்று உங்களுக்கு பகையாகலாம். நீங்கள் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்காமல் தடையாகவும் இருக்கலாம். எல்லாவற்றிற்கும் காரணம் 3ஆம் இடத்தில் ராகுவும் சூரியனும் சேர்க்கைதான். எனவே இன்று நீங்கள் முறையாக வழிபாடுகளை மேற்கொண்டால் முன்னேற்ற பாதிப்புகள் இருந்து அகல இயலும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். குடும்பத்திலே சுமை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வரவை காட்டிலும் செலவு அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பணிபுரியும் இடத்தில் பதட்டம் உங்களுக்கு வேண்டாம். உங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி பக்கத்தில் இருப்பவர்களும் சொல்ல வேண்டாம். அதனால் உங்களுக்கு சிக்கல்கள் கூட வரலாம். எனவே இழப்புகளை ஈடு செய்யவும் இனிய வாழ்க்கை உங்களுக்கு அமையவும் இன்று நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று புத்துணர்ச்சியோடு செயல்பட்டு புதுமை படைக்கின்ற நாள். தொழில் முன்னேற்றம், உத்தியோக விருத்தி என்று உண்டு. வருமானம் பெருக நண்பர்கள் வழிகாட்டுவார்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகின்றது. மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிறப்பாகவே இருக்கின்றது. பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு கூட உண்டு. இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.